நல்ல ஒரு காரசாரமான டேஸ்ட்டில் இந்த இறால் ஊறுகாவை செஞ்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாமா. அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சு வறுத்துக்குங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் இப்போ இது பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இறால் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. இந்த இறாலில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடணும். அதுக்காக தான் நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்க போகிறோம். இப்போவே தண்ணியெலாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைக்கலாமா. பாருங்கள், இப்போ 4 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். இறாலில் தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்தது வெறும் இறால் தான், ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி நல்லா வடிஞ்சிட்டோம். நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் செய்யணும். சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. நல்லா டீப்பாக பொரிச்சு எடுத்துக்குங்க. சூடாக ரைஸ் வடிச்சிட்டாலே போதும். கொஞ்சம் இறால் தொக்கு எடுத்து நீங்கள் அழகாக போட்டு சாப்பிட்லாம். அதே போல் இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அந்த ஈரப்பதமும் போயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், கரைஞ்சி போச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் வெறும் வாசனைக்காக தான், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காரம் குறைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பத்தையே ஃபுல்லாக குறைச்சிடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, உங்களுக்கு நீங்கள் அதிகமாக அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்திடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இறாலில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இறால் சேர்த்துடலாம். நம்ம மசாலா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதே போல் மிளகாய்த்தூள் அந்த எண்ணெய் சூடே போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கருகிடும். மசாலா கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான இறால் ஊறுகாய் ரெடி.